ஹாய் வைரல் கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 12:30 நைட்டு. சென்னைக்கும் ஆர்சிபிக்கும் மேட்ச் நடந்தது. அப்படி இருக்கிறப்ப ஆர்சிபி வந்து குவாலிஃபை ஆயிடுச்சு. என்ன தான் இருந்தாலும் ஆர்சிபி குவாலிஃபை ஆனதில் வந்து எனக்கும் வந்து ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா வந்து நான் சிஎஸ்கே ஃபேனாக இருந்தாலும் ஆர்சிபி வந்து ஜெயிச்சதில் வந்து எனக்கு வந்து ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லணும். மனசில் வந்து கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் சந்தோஷம் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்சிபி வந்து இந்த பிளே ஆஃபுக்கு வந்து குவாலிஃபை ஆகுறதுல வந்து உண்மையிலேயே குவாலிஃபையான டீம் வந்து ஆர்சிபி தான். ஏன்னா வந்து அந்தளவு வந்து ஒரு கம்பேக் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து ஆர்சிபியோட அந்த பெர்ஃபார்மன்ஸுக்கும் இப்போ லாஸ்ட்டில் வந்து ப்ரீவியஸ் ஒரு 5 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லணும். நம்ம என்னடா வந்து ஆர்சிபி வந்து அப்படியே இருக்குது, இன்னும் எதுவுமே இம்ப்ரூவ் பண்ணல, அவங்க வந்து கப் அடிக்கிறதுக்கு வந்து இன்னும் அவங்க எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு 5 மேட்ச்சில் வந்து தொடர்ந்து வெற்றியை வந்து கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த டீமுக்கிட்ட வந்து நம்ம வந்து தோற்று போனாலும் வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த டீம் வந்து இந்த 5 மேட்ச்சில் ஜெயிச்சதால் மட்டும் வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கான ஒரு சந்தோஷம் வந்து நமக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. அந்த இடத்துல வந்து இருக்கிற பிளேயர்ஸ், ஆர்சிபியில் இருக்கிற பிளேயர்ஸு, அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த ஒரு பாசிட்டிவிட்டி வந்து ஆர்சிபியில் வந்து எப்பயுமே வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் வந்து ரீசெண்டாக வந்து பார்த்துருப்பீங்க, எல்எஸ்ஜிக்கும் மற்ற டீமுக்கும் நடக்கிற மேட்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்எஸ்ஜி தோத்துருச்சு அப்படின்னா அந்த டீமோட மேனேஜர் இருக்காங்களா, அவங்க வந்து கேஎல் ராகுலை எந்த அளவு வந்து திட்டுறாங்க அப்படிங்கிறது நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ ஸ்டார்ட் பண்ணது அந்த டீம் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக தான் இருக்குது. ஆனால் 16 வருஷமாக வந்து அவங்க டீமை வந்து இந்த மாதிரி ஐபிஎல்லில் வந்து ஒரு பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறாங்க. ஆனால் வந்து எந்த ஒரு கப்புமே வந்து ஜெயிக்கலை. அப்படிங்கிறப்ப அந்த டீம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுத்து, சரி நம்ம இந்த வருஷம் ஜெயிக்கல அடுத்த வருஷம் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்கள வந்து திட்டுறதே கிடையாது. அந்தளவு வந்து ஆர்சிபி வந்து அவங்களோட பிளேயர்ஸை வந்து அந்தளவு வந்து ஒரு மரியாதையோட, சரி நமக்கு வந்து கப்பு இந்த வருஷம் இல்லை போல், அடுத்த வருஷம் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து அவங்க ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுத்துட்டே வந்துட்டு இருக்காங்க. அவங்க பிளேயர்ஸ் மேலே வந்து ஒரு அதிருப்தியை வந்து கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லணும். அவங்கக்கிட்ட வந்து தோற்றதில் வந்து ஒரு சந்தோஷம் அப்படின்னு வந்து சொல்லணும். ஏன்னா தோனி எப்படியோ அதே மாதிரி தான் வந்து விராட் கோலியோ. என்ன தான் வந்து ஒரு அக்ரெஷன் இருந்தாலும் அவர்கிட்ட வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வந்து இருக்கும் எப்பயுமே. அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் தான் வந்து அவரை வந்து இந்த லெவலில் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும். அவர் வந்து இத்தனை வருஷமாக அந்த ஆர்சிபியில் இருந்தாலும் ஈசாலா கப் நம்பதேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவங்க இன்னும் கப்பு ஜெயிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கலாய்க்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து அவங்க வந்து மனசில் எடுத்துக்காமல் ஜெயிச்சு காட்டியிருக்காங்க. இப்போ பிளே ஆஃபுக்கு போயிருக்காங்க. இதே மாதிரி வந்து பிளே ஆஃபில் ஜெயித்த மாதிரி வந்து அங்கே போய்ட்டு ஃபைனலுக்கு போகணும். குவாலிஃபையில் ஜெயிச்சு ஃபைனலுக்கு போயிட்டு அங்கேயும் ஜெயிக்கணும். ஃபஸ்ட்டு கப்பை வந்து இந்த இயரோட சாம்பியனாக வந்து ஆகணும் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு ஒரு ஆசை இருக்குது. சிஎஸ்கே ஃபேனாக இருந்தாலும் ஆர்சிபி ஜெயிச்சதில் வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் வந்து இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் ஆர்சிபி ஜெயிச்சதில் பிளே ஆஃப்குள்ளே போனதில் உங்களுக்கு வந்து எந்தளவு வந்து சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா ஆர்சிபி வந்து இத்தனை வருஷம் தோற்றாலும் அவங்களுக்கு இருக்கிற ஃபேன் பேஸ் வந்து சிஎஸ்கேக்கு அப்புறம் வந்து ஆர்சிபிக்கு தான் அப்படின்னு சொல்லணும். அந்தளவு வந்து ஃபேன் பேஸ் வந்து இருக்காங்க. தோற்றாலும் வந்து அவ்வளோ ஃபேன்ஸ் வந்து இருக்கிறாங்க. நானும் வந்து என்ன தான் சிஎஸ்கேக்கு வந்து ஃபேனாக இருந்தாலும் ஆர்சிபி வந்து எந்த மேட்ச் ஜெயித்தாலும் அந்தளவு வந்து சந்தோஷம் இருக்கும். இதை தான் வந்து கூட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஆர்சிபி வந்து உள்ளே போயிட்டாங்க. கங்க்ராட்ஸ் ஆர்சிபி. இதே மாதிரி வந்து அவங்க வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு வந்து எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். தேங்க்யூ.